ॐ नमः सकलकल्याणदायिने चक्रपाणये विषयार्णमज्ञानां समुद्धरणहेतवे। ॐ नमः सदसे नमः सदसस्पतये नमः सखीनां पुरोगाणां चक्षुषे नमो दिवै नमः पृथिव्यै सप्रतसभां मे गोपाय ये च सभ्याः सभासदाः तानिन्द्रियावदः कुरु सर्वमायुरुपासताम् सर्वेभ्यो श्रीमहाजनेभ्यो नमो नमः। எல்லாருக்குமே நமஸ்காரம். realestatein.tamilnadu.com இது நம்ம தமிழ்நாட்டில் எல்லா ஜனங்களுக்கு வசதியாக இருக்குமான்னு நினச்சிட்டு இருக்கோம். இதில் ஒரு சின்னதாக வாஸ்து சர்வீஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். வாஸ்துன்றது எல்லாருக்குமே ரொம்ப பிரதானம். இன்றைக்கி நாம் பார்த்துட்டு இருக்கோம், எத்தனையோ வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். சந்தோஷம் இல்லை, சுகம் இல்லை, டென்ஷன், ஆரோக்கிய பாக்கியம் கிடையாது. எல்லாத்துக்குமே காரணம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். பணம் இருந்தால் போகாது, பரமேஸ்வரோட அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்மளுக்கு எப்படி வேணும்னா நம்ம இருக்கலாம். ஆனால் ஆரோக்கிய பாக்கியம் ஒன்று இருந்தால் எல்லாமே அமைஞ்சிடுறது நம்மளுக்கு. அதே மாதிரி நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படி என்றால் அந்த வீடுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்துக்கு நாம் செக் பண்ணிக்கணும். முதல்ல யார் பேர்ல அந்த இடம் நன்னா நம்மளுக்கு ஒத்தி வருது அப்படின்னுட்டு. நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், கிரகஸ்திதின்றது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பிரதானமாக இருக்கும். 7 சனி, ராகு பிரச்சனம், காலசர்ப்பதோஷம் எத்தனையோ வந்துட்டு இருக்கும். ஆனால் இது ஒரு மனுஷனுக்கு தான் அந்த எஃபெக்ட் இருக்கும். ஆனால் கிரகஸ்திதி அப்படின்றால் வாஸ்து, ஒரு வீட்டுக்குள்ளேயே எத்தனை பேர் இருப்பாரோ அத்தனை பேருக்கும் அந்த எஃபெக்ட் இருக்கும். முக்கியமாக எஜமானி, வீடோட எஜமானிக்கு அந்த எஃபெக்ட் நிறைய இருக்கும். அதனாலே நாம் என்ன, ஒரு வீடு கட்டுறதுக்கு முதல்ல அந்த திசையெல்லாம் நம்மளுக்கு ஒத்தி வருதா, எந்த திசையில நம்ம வீடு கட்டலாம், எந்த திசையில நம்மளுக்கு வாசல் வச்சுக்கலாம், எவ்வளோ ஜனங்கள் வச்சுக்கலாம், எத்தனை ஜன்னல் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இது எல்லாத்துக்குமே முதல் பூ பரீட்சா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடம் நம்ம பரீட்சை பண்ணணும். இது பிரயோஜனமான ஒரு இடமா கிடையாது. இந்த இடத்துல நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்றால் இந்த வீடு எத்தனை வருஷம் இருக்கும். ஒரு வீடுக்கு கூட ஒரு வீடுக்கு ஆயுள் பிரமாணம்ன்றது இருக்கும். நம்ம கட்டுறதுக்கு முதல்ல அந்த வீடு நம்ம கட்டினா எத்தனை வருஷம் இருக்கும். இதில் ஆயங்கள் அப்படின்னு சொல்லுவார். துவஜாயம், கருடாயம், காக்காயம், ருஷபாயம், இது மாதிரி நிறைய இருக்கும். இதில் அந்த எஜமானிக்கு எந்த ஆயம் நன்னா ஒத்தி வருது அதை நாம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா அந்த பூ பரீட்சம் முடிஞ்ச உடனே அந்த எஜமானிக்கு ஒத்தி வருது அப்படின்றால் எந்த மாசத்துல நம்ம அந்த வீடு ஆரம்பிக்கலாம். எல்லா மாசமும் நன்னா கிடையாது, நன்னா இருக்கிறது இல்லை. ஒரு மாசம் வித்தியாசமா இருக்கும். அந்த எஜமானி பேர்ல நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பஞ்சாங்க சுத்தி, திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் இதெல்லாம் சேர்ந்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே சங்குஸ்தாபனை பண்ணணும். சங்குஸ்தாபனன்றது நம்ம வீடு முதல் ஆரம்பிக்கிறது. பூமி பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சங்குஸ்தாபனம் பண்ணணும்.
இந்த சுப முகூர்த்தம் சுப லக்னத்தில் இந்த வாஸ்து புருஷன் எந்த இடத்துல தலை வச்சுட்டு படுத்திருக்கார் அதை பார்த்துட்டு நாம் அந்த இடத்துல ஆரம்பிக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதை மாதிரி நம்ம பார்த்துட்டு எல்லாமே ஒரு ஸ்டெப்பாக நம்ம வந்துட்டு எடுத்துட்டு பொறுமையாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு வாட்டி நம்ம அந்த வீடு ஆரம்பிச்சிருக்கோம் கட்டுறது அப்படின்னா கிரகப்பிரவேசம் பண்ணுறது வரைக்குமே எதுவுமே தடங்கள் வரக்கூடாது. இன்னைக்கு கூட நம்ம பார்த்துட்டு இருக்கலாம், எத்தனையோ வாட்டி எத்தனையோ பேருக்கு நிறைய இடத்துல வீடு கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய பிரச்சனைகள், ஏதோ கோர்ட்டு அப்புறமா லேண்ட் விஷயமா ஏதோ ப்ராப்ளம் தகராறு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். ஏன் வருது? அந்த லக்னத்தில் நம்ம ஆரம்பிக்கணும். இந்த வாஸ்து அந்த வீடு சரியாக ஒத்தி வருமா எஜமானிக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எந்த திசையில எஜமானிக்கு நன்னா இருக்கும் வாசல் வச்சா அந்த திசையில் தான் வைக்கணும். ஸோ இதை மாதிரி நம்ம வச்சுட்டா அந்த வீட்டில் இருக்கிறது வரைக்கும் நம்ம ஆயு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சந்தான பாக்கியம் லக்ஷ்மி கடாட்சம் எல்லாமே இருக்கும். இந்த பரமேஸ்வரோட அனுகிரகம் தான் இந்த வாஸ்து. இந்த வாஸ்துவோட அனுகிரகம் எல்லாருக்குமே வேணும். நம்ம தமிழ்நாடு ஜனங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வெப்சைட் realestateinthamilnadu.com வந்து ரொம்ப உதவி பண்ணுறதுன்னு மென்ஷன் இருக்கும். எல்லாருக்குமே எதை விதமான ஒரு வாஸ்து சகாயம் வேணும் என்றால் செஞ்சு நீங்கள் வந்து எந்த டைமில் ஆனாலும் நீங்கள் இமெயில் பண்ணுங்க. இல்லாட்டி நம்ம ரியல் எஸ்டேட் இன் தமிழ்நாடு வெப்சைட் அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணாலுன்னா முதல்ல எந்த விதமான ஒரு சம்சயங்களுக்கும் உங்களுக்கு உத்தரம் கிடைக்கும். ஓம் தத்சத். சர்வே ஜனாः சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.